ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் புலாவ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளானது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு தண்ணியே வந்து கொட்டாத நல்லா வந்து இது நல்லா அரைச்சிக்கணும். நம்ம அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை வந்து நம்ம பேன் வச்சு தாளித்து குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து 1 pot ரைஸ் மாதிரி ஈஸியாக உங்களுக்கு முடிச்சிடும். அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருக்கணும் நைஸாக. இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இலை, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொக்கு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நைஸாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து அதுவுமே கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து அதுவும் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதுவும் கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டாணி, அதுக்கப்புறம் கார்னு, இந்த மாதிரி எல்லாம் கேப்சிகம் இதெல்லாம் இருந்ததுன்னா கூட இதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதையும் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். அவ்வளோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புலாவில் வந்து கண்டிப்பாக வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்ப்பாங்க. இது நீங்கள் அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 புதினா இலை, 10 கொத்தமல்லி அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து டாமினண்ட்டாக இல்லாத கம்மியாக உங்களுக்கு வந்து இருக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் நல்லா வந்து உங்களுக்கு வேகணும். அந்த பச்சை வாசனைலாம் போய் உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது அப்படியே தெரியும் இதுலேருந்து. ஸோ இதை நல்லா அது வரையிலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா லெமனையும் நீங்கள் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதை மாதிரி நம்ம பண்ணும் போது. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன் அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து ரைஸையும் நான் வந்து ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம். 3 விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக உதிரியாக உங்களுக்கு வந்து புலாவ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ரைத்தா பண்ண போகிறோம். அதுவுமே கர்நாடகா ஸ்டைல் ரைத்தா தான். ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம தயிர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா கெட்டி தயிராக இருந்ததுன்னா அதை நல்லா பீட் பண்ணி நம்ம வந்து க்ரீமியாக ஆக்கிக்கணும். அதை இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவுக்கு இதில் உப்பு, அதுக்கப்புறமா வந்து சுகர்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லியும் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இதில் வெள்ளரிக்காய் வச்சுருக்கீங்கன்னா அதையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் ரைத்தா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது டிஃப்ரெண்ட்டாக வந்து தேங்காய் போட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் அந்த புலாவ் கூட தொட்டு சாப்பிடும் போது. அடுத்தது இப்போ நம்ம குக்கரை வந்து திறந்து பார்த்தலாம். ப்ரெஷர் இறங்கிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உதிராகவே வந்திருக்கு நல்லாவே இந்த புலாவு. ஸோ புதினா கொத்தமல்லி அரைச்சி சேர்த்ததுனால கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலராக தான் இருக்கும். இந்த சிங்கிள் பார்ட் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையுமே மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.